ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். நான் முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு இருக்குது. கிளைமேட் சரியில்லையா, காலையில் வந்து நான் கோலம் போடுறேன். அதனால் வந்து பனி எனக்கு ஒத்துக்கல. அதனால் கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோடைய எடையை அதிகப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன தேவைன்றதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் குழந்தைங்களுக்காக. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் வேணும், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துக்கோங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையிலையும் கொடுக்கலாம், இல்லைனா ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து சத்து மாவு கூழ் இல்லை கேவர் மாவு கஞ்சி இது மாதிரிலாம் கொடுக்கும்போது அதுக்கு பதிலாக இதையும் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு 7 மாத குழந்தையிலேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு சின்ன குழி கரண்டி அளவுக்கு நான் வந்து இந்த சத்து மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து நான் சீவி வச்சுருக்கேன். இந்த ஆப்பிளை நான் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றுனா போதும், ரொம்ப வேணாம். நீங்கள் ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப வந்து லிக்விடாக இருக்கும். அப்புறம் வந்து நீங்கள் கூழ் மாதிரி காசுனா அந்த திக் கன்சிஸ்டன்சி வராது. அதனால் திட்டமாகவே ஊற்றுங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட ஊற்றிக்கலாம். இப்போது லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். நீங்கள் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிங்கன்னா, அதாவது 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தையாக தான் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் மற்றபடி நீங்கள் 1 வயசுக்கு மேலே இருந்தால் சும்மா அந்த டேஸ்ட்டுக்காக லைட்டாக ஆட் பண்ணுங்கள் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பாயில் பண்ணுங்கள். கை விடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணும்போது நல்லா வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வந்து அந்த கெட்டியாக வரும். அப்போ நீங்கள் அதை இறக்கி ஒரு பிளேட்டில், நான் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக ஆறும், அதனால் நான் வந்து பிளேட்டில் ஊற்றினேன். அதில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. இப்போ இது உங்கள் குழந்தைக்கு கொஞ்சம் நல்லா கதகதன்னு இருக்கும்போது கொடுங்க. ரொம்ப ஜில்லுன்னு கொடுக்காதீங்க, ஆற வச்சு கொடுக்காதீங்க. நல்லா கதகதன்னு இருக்கும்போது இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும். குழந்தையும் சூப்பராக சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா இந்த பைபிளில் பண்ணுற வேலையை? இவனுக்கு நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தா, இவர் எனக்கு கிச்சனில் மாஃப் போட்டுட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காராம். சூப்பராக மாஃப் போடுறாரு இல்லை? இவர் தான் என்னுடைய ஹர்ஷத் குட்டி. பார்த்துக்கோங்க, உங்களுக்காக சின்னதாக ஒரு கிளிப் எடுத்தேன். அதான் இது. சிரிக்கிறான். ஓகே, இப்போ 2 குழந்தைக்கு பார்த்திங்கன்னா 2 வயசு 2 மாதம் ஆகுது. ஸோ அவனுக்கு நான் வந்து இவ்வளோ தூரம் கொடுக்குறேன். உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கிறதோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதோ பண்ணிக்கலாம். அப் டு வந்து ஒரு 4 வயசு வரைக்குமே இதை கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.